யாருக்கு எழுச்சி, யாருக்கு வீழ்ச்சி? கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சொல்வது என்ன? கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான UDF கொல்லம், கொச்சி, திருச்சூர், கண்ணூர் ஆகிய 4 மாநகராட்சிகள், 7 மாவட்ட பஞ்சாயத்துகள், 54 நகராட்சிகள், 79 ஒன்றிய பஞ்சாயத்துகள் மற்றும் 505 கிராம பஞ்சாயத்துகளில் அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் இடதுசாரிகளின் LDF கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. கடந்த 2020 தேர்தலில் LDF 5 மாநகராட்சிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் இம்முறை கோழிக்கோடு மாநகராட்சியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. அது தவிர 7 மாவட்ட பஞ்சாயத்துகள், 28 நகராட்சிகள், 63 ஒன்றிய பஞ்சாயத்துகள் மற்றும் 340 கிராம பஞ்சாயத்துகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக தலைமையிலான NDA திருவனந்தபுரம் மாநகராட்சி, 2 நகராட்சிகள் மற்றும் 26 கிராம பஞ்சாயத்துகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் திருவனந்தபுரம் வெற்றி கேரளாவை தாண்டி பேசு பொருளாகியுள்ளது. பாஜகவும் அதை மக்களவை தேர்தல் வெற்றிக்கு நிகராக கொண்டாடி சிலாகிக்கிறது. காரணம், கடந்த 45 ஆண்டுகளாக திருவனந்தபுரம் மாநகராட்சி மார்க்சிஸ்ட் கூட்டணியின் கோட்டையாக இருந்தது. முதல் முறையாக இந்த மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி புதிய வரலாறு படைத்திருக்கிறது. இதை கேரளாவில் அடுத்தடுத்த வெற்றிக்கான கணக்கின் தொடக்கமாக பாஜக பார்க்கிறது, அடையாளப்படுத்துகிறது, நிறுவுகிறது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் 101 வார்டுகள் உள்ளன. இதில் 50 வார்டுகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். மார்க்சிஸ்ட் கூட்டணிக்கு 29, காங்கிரஸ் கூட்டணிக்கு 19 வார்டுகள் கிடைத்தன. 2 வார்டுகளில் சுயேச்சைகள் வெற்றி பெற்றுள்ளனர். திருவனந்தபுரத்தில் இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னால் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களுக்கு பாந்தமான வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்லைன் பிரச்சாரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் 34 வார்டுகளில் வென்ற பாஜக இத்தேர்தலில் 50 வார்டுகளை கைப்பற்றியுள்ளது. தனது பிரச்சாரத்தில் பாஜக UDF LDF கூட்டணிகள் ஊழலின் கூடாரம் என்று விமர்சிப்பதை மிக முக்கிய அஸ்திரமாக கையில் எடுத்திருந்தது. உள்ளாட்சி அமைப்புகளின் சேவை குறைபாடு மற்றும் செயல்திறன் குறைபாட்டை மக்களிடம் விரிவாக எடுத்துரைத்தது. அதே வேளையில் முன்பு எப்போதும் எந்த தேர்தலிலும் பேசும் லவ் ஜிஹாத் போன்ற பிரித்தாளும் அரசியல் பிரச்சாரங்களை முழுக்க தவிர்த்தது. இவை திருவனந்தபுரத்தில் பாஜக வெற்றிக்கு முக்கியமான காரணங்களுள் ஒன்றாக பார்க்கப்படுவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதைவிடவும் ஒரு நுணுக்கமான பிரச்சார உத்தியும் கவனிக்கத்தக்கது. உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தெற்கு மற்றும் மத்திய கேரளாவில் கவனம் செலுத்தியது. இந்த பகுதிகள் இந்துக்கள் வாக்கு பலம் கொண்டது. தனது பிரச்சாரத்தை மாநிலம் முழுவதும் உள்ள உள்ளாட்சிகளுக்கு என்று திட்டமிட்டு செயல்படுத்தினாலும் கூட அதன் வீச்சு, கவனக்குவிப்பு இந்துக்கள் வாக்கு பலம் கொண்ட தெற்கு மத்திய கேரளாவில் அதிகமாக இருந்துள்ளது. பாஜகவின் உத்திகள் இந்து வாக்குகள் அதிகம் உள்ள திருவனந்தபுரத்தில் ஒர்க் அவுட் ஆனது போல் முழுவீச்சில் பலிக்காவிட்டாலும் கூட பாலக்காடு, திருச்சூரிலும் கணிசமாக நகர்ப்புற இந்துக்களின் வாக்குகள் கிடைத்துள்ளது. கடந்த 2024 மக்களவை தேர்தலில் சுரேஷ் கோபி திருச்சூரில் இருந்து வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குதான் உண்மையில் பிரதமர் சொல்வது போல் LDF UDF மேல் மக்கள் சலிப்படைந்து விட்டனரோ என்பது சரிதானோ என்ற கருத்தை பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. ஆளும் LDF கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் CPM ஒருவித மிதமான இந்துத்துவத்தை கையில் எடுத்திருப்பதாக தேர்தலுக்கு முன்னரே விமர்சனங்கள் எழுந்திருந்தன. அதை உறுதி செய்வது போல் வடக்கு கேரளத்தில், குறிப்பாக மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் போன்ற பகுதிகளில் CPM முஸ்லிம்களின் அதிருப்தியை அதிகப்படியாகவே பெற்றிருந்தது. வடக்கு பகுதி இந்துக்கள் அவுட்ரைட்டாக பாஜக பக்கம் சாய்ந்துவிட அங்கிருந்த முஸ்லிம் வாக்குகள் UDF-கா இல்லை தங்களுக்கா என்ற சந்தேகத்தில் தான் தேர்தலில் களம் கண்டது ஆளும் கூட்டணி. எதிர்பார்க்கப்பட்டது போல் மலப்புரத்தில் 12 நகராட்சிகளில் 11ஐ UDF தன் வசமாக்கியது. இடதுசாரிகள் மீதிருந்த மதச்சார்பின்மை அடையாளம் சரிந்ததுதான் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. UDF முஸ்லிம் வாக்கு வங்கியை குறிவைத்த போது முதல்வர் பினராயி விஜயன் அதை லீக் அலையன்ஸ் என்று விமர்சித்தது முஸ்லிம்களை வெகுவாக சங்கடப்படுத்தி இருந்தது. அதே போல் முஸ்லிம் அமைப்புகள் எதிர்த்த PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை ஆரம்பத்தில் அரசு ஏற்றுக்கொண்டதும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் குளோபல் ஐயப்பா சங்கமம் போன்ற அரசின் முன்னெடுப்புகளும் பேக்ஃபயர் ஆகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகளின் தங்க கவசம் கதவு நிலைகளில் பதிக்கப்பட்ட தங்கத்தகடு ஆகியவற்றில் இருந்து தங்கம் திருடு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த குளோபல் ஐயப்பா சங்கமம் முன்னெடுப்பு ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக பார்க்கப்பட்டது.
முஸ்லிம் வாக்காளர்கள் நம்பகத்தன்மை வாய்ந்த மதச்சார்பற்ற கட்சி என்று அலசிய போது அவர்களுக்கு நல்ல மாற்றாக காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் முன் நின்றது எனலாம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். இடதுசாரிகளின் தேசிய அரசியலை கூர்ந்து நோக்கும் அரசியல் பார்வையாளர்கள் கேரளாவை இடதுசாரிகளின் கோட்டையாக கருதுகின்றனர். வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் எல்டிஎஃப் தோல்வியை தழுவுமானால் 1970க்கு பின்னர் இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த மாநிலத்திலுமே ஆட்சியில் இல்லை என்ற நிலை திரும்பும் என்று கவலை தெரிவிக்கின்றனர். இது அமைப்பு ரீதியாக இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய அடியாக அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த தேர்தலில் யூடிஎஃப்பின் அபார வெற்றி, என்டிஏவின் எழுச்சி பற்றி அரசியல் விமர்சகர்கள் கூறும்போது மாநிலம் முழுவதுமே காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் எழுச்சி கண்டுள்ளது. இது காங்கிரஸ் மீண்டெழுந்த தருணமாக கொள்ளலாம். ஆனால் அதே வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2020இல் எப்படி தனது வாக்கு வங்கியை முன்பை விட வலுப்படுத்தி இருந்ததோ அதே போல் இப்போது 2020ஐ விட வலுப்படுத்தியுள்ளது. இந்த வாக்கு வங்கு வளர்ச்சியை நிதானமான குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என்று கொள்ளலாம். இந்து பெரும்பான்மை கொண்ட தெற்கு மத்திய கேரளா என்ற உத்தியை கூர்மையாக்கி பணியாற்றியது பிரேக் த்ரூ வெற்றிகளையும் ஆச்சரியப்பட வைக்கும் வாக்கு வங்கி வளர்ச்சியையும் கொடுத்துள்ளது என்கின்றனர். இந்த சூழலில் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை அப்படியே சட்டப்பேரவை தேர்தலுக்கான அடித்தளமாக கருதி இப்போதிருந்தே உழைத்தால் கேரளா அடுத்த சில ஆண்டுகளுக்கு பாஜக எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக கிராமப்புற பஞ்சாயத்துகளை பொறுத்தவரை யூடிஎஃப் 505, எல்டிஎஃப் 340, என்டிஏ 26 என்பது பாஜகவுக்கு மைல்ஸ் டு கோ நிலைமைதான் என்றும் கேரள மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் கணிக்கின்றனர். அதே வேளையில் எந்த சூழலிலும் பாஜகவின் எழுச்சியை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது, அது கணக்கை தொடங்கிவிட்டது என்பதை மறுப்பதற்கில்லை என்றும் கூறுகின்றனர்.